வணக்கம். ஜபைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது திருச்சி சூர்யா ஒரு வருஷத்துக்கு முன்னால் பிரபல்யமான ஒரு பெயர் பாஜகவில். பேசிக்காக அவருக்கு மிகப்பெரிய ஒரு தகராறு. இவர் ஓபிசி பிரிவு பொதுச் செயலாளர், மற்றபடி அந்த அம்மா சிறுபான்மை பிரிவில் இருந்தாங்க. காரசாரமான ஒரு ஆபாச வீடியோ சிக்கிச்சு. அதன் அடிப்படையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவர்கள் மூலமாக வெளியே வந்தது. வாடி போடி அப்படிங்கிற மாதிரி, அப்புறம் நீ அங்கே அறுத்து எரிஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான ஆபாச பேச்சுக்கள். அப்புறம் அதன் அடிப்படையில் அவர்களுக்குள்ள சமாதானம் ஏற்பட்டு, அப்புறம் நாங்கள் இனிமே அக்கால் தம்பியாக பழகுகின்றோம் போட்டு அப்படியே போனாங்க. அந்த பிரச்சனையை முடிச்சாங்க. அந்த திருச்சி சூர்யா யாரும் மறந்திருக்க முடியாது. அப்புறம் திடீர்னு அப்படியே ரன் பண்ணிக்கிட்டே போனாரு. அப்புறம் திடீர்னு தமிழிசை அந்த அம்மா தமிழக பாஜக தலைமை மேலேயே குறை சொல்ல ஆரம்பிச்சா. அண்ணாமலை மேலே இந்த அளவுக்கு கட்சி இருக்கிறதுக்கு காரணம் அண்ணாமலை தான். அண்ணாமலையால் தான் ஏகப்பட்ட குற்றவாளிகள்லாம் இந்த பாஜக தமிழக பாஜகவில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு போட்டு சொன்னாங்க. இது திருச்சி சூர்யாவுக்கு பிடிக்கவில்லை. உடனே தமிழிசைக்கும் இவருக்கும் பயங்கரமான வாய்ப்போர். அப்புறம் பிறகு என்ன பண்ணாங்க, அதன் அடிப்படையில் மீண்டும் பாஜகவை விட்டு திருச்சி சூர்யா நீக்கப்பட்டார். அப்புறம் அவரே சொல்லிட்டா, இனிமே நான் பாஜக வரமாட்டேன், வரக்கூடிய சூழல் இருந்தாலுமே கூட எனக்கு அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் எந்த கட்சியிலும் சேராமல் இப்ப தனிப்பட்ட முறையில் இருந்து கொண்டிருக்கிறார் திருச்சி சூர்யா. பாஜகவில் இல்லை என்பது உண்மை. அதன் அடிப்படையில் இப்போதைக்கு மிக பிரபலியமா ஒரு பரபரப்பான ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார். அதாவது நம்ம சின்ன பிள்ளையா இருந்த காலத்துல, நான் எங்க காலத்துல அற்புதமான ஒரு படம், எம்ஜிஆர் நடிச்ச படம். அதாவது அலிபாபாவும் 40 திருடர்களும் அப்படின்னு ஒரு படம். அலிபாபா அவரோட சேர்ந்து 40 திருடர்கள் சம்பந்தப்பட்ட கதை. இப்ப அதே மாதிரி திருச்சி சூர்யா ஒரு மிகப்பெரிய ஒரு தலைப்பை வெளியிட்டு இருக்கார். அண்ணாமலையும் 28 கூட்டாளிகள். என்ன அப்படின்னு உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னம்னா, டிரான்ஸ்பர் ஊழல் சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. அதாவது அண்ணாமலையினுடைய ஃபைல்ஸ் ஊழலை நான் வெளியிடுவேன் அப்படின்னு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கூக்குரலை வச்சிருக்கார். யாரு? திருச்சி சூர்யா. என்ன விஷயம் அப்படின்னம்னா, அண்ணாமலை டிரான்ஸ்பர் ஊழல் சம்பந்தப்பட்ட வகையில் ஏகப்பட்ட தில்லாலங்கடி வேலைகள், மற்றபடி ஊழல் செய்திருக்க. ஊழல் கூடாது என்று சொன்ன அண்ணாமலை ஊழல் செய்து இன்னைக்கு ஏகப்பட்ட சொத்துக்களை கையில வச்சிருக்காரு. அவரோட சேர்ந்து 28 கூட்டாளிகள் இன்னைக்கு மிகப்பெரிய திடீர் பணக்காரர்களாக மாறி இருக்கிறார்கள். என தானே சேகரித்த பலவிதமான தகவல்களை நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி போட்டு இன்னைக்கு திருச்சி சூர்யா சொல்லியிருக்கார். அதையெல்லாம் விட அவருடைய அத்தை மகன் 2 கம்பெனி வச்சிருக்கிறாரு. மற்றபடி அவருக்கு சொந்தமான, அவருடைய நிழலுக்கு சொந்தமா மொத்தம் 12 நிறுவனங்கள் இருக்கின்றன. இதன் அடிப்படையில் அரசு நிர்ணயித்த விலை விட 3 மடங்கு விலை கூற வேண்டும் சொல்லி போட்டு அரசாங்கத்துக்கு அண்ணாமலை அன்று போட்டு கொடுத்தார். அதன் அடிப்படையெல்லாம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஏன்னா இதன் அடிப்படையில நிழல் நிறுவனங்கள் அப்படிங்கிற கான்செப்ட்ல மொத்தம் 12 நிறுவனங்கள் உள்ளன. திடீர் பணக்காரர்கள் அப்படிங்கிற பட்சத்துல 28 கூட்டாளிகள். இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல செந்தில் பாலாஜி மேல ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல அண்ணாமலைக்கு என்ன யோக்கியது இருக்குது அப்படின்னு போட்டு இன்னைக்கு திருச்சி சூர்யா பகிரங்கமா ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதாவது திருச்சி சூர்யா சம்பந்தப்பட்ட வகையில பிரச்சனைக்குரிய ஒரு நபர். மற்றபடி ஆல்ரெடி தமிழிசை சம்பந்தப்பட்ட வகையில சொன்னார், நான் தமிழிசை செய்த ஊழலை வெளியிடுவேன் அப்படின்னாரு.
இன்னைக்கு வரைக்கும் அவர் வெளியிடவே இல்லை. அண்ணாமலையினுடைய ஊழலை வெளியிடக்கூடிய அந்த ஒரு அறிவிப்பின் வெளிப்பாடு வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் 2026 அண்ணாமலை ஃபைல் நம்பர் 1 வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா என்ன சொல்றாரு அப்படின்னா, இதை வந்து நான் நாளையோ மறுநாளோ வீடியோ பதிவாக வெளியிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதான் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களா இருக்கு. முதல்ல சொன்னார் தமிழிசை சம்பந்தப்பட்ட ஊழலை நான் வெளியிடுவேன் அப்படின்னாரு. இன்னைக்கு வரைக்கும் தமிழிசை சம்பந்தப்பட்ட ஊழல் வந்து இன்னைக்கு வரைக்கும் திருச்சி சூர்யாவால் சொல்லப்படவில்லை. எந்த ஒரு அறிவிப்புமே கிடையாது. இப்ப அண்ணாமலை சம்பந்தப்பட்ட ஊழலை நான் வெளியிடுவேன், அதுவும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் அப்படிங்கிறாரு. இப்ப கடைசியா என்ன சொல்றா, நாளையோ மறுநாளோ வீடியோவாக நான் வெளியிடுவேன் அப்படிங்கிறாரு. அப்படிங்கும் போது இவருடைய பேச்சை எவ்வாறு நம்புவது அப்படிங்கிற ஒரு தாட் இந்த இடத்துல இருக்கு. பொதுவா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இப்பதான் வந்து சர்வதேச அரசியல முடிச்சுட்டு வந்திருக்காரு. அவருடைய விஷயத்தை பார்க்கிற பொழுது, அப்பா என்கிட்ட எந்த காசும் இல்லைண்ணா, எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க, வீட்டு வாடகையை வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க, அதே மாதிரி ரபேல் வாட்சி சம்பந்தப்பட்ட வகையில ஃப்ரெண்ட்ஸ் தான் வாங்கி கொடுத்தாங்க சொல்லிட்டு ஒரு ஸ்லிப்பை காமிச்சாரு. அதன் அடிப்படையில செந்தில் பாலாஜிக்கு அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம், அப்புறம் அதுக்கு பின்னால வந்து மிகப்பெரிய ஒரு வாய் தகராறுகள், அப்புறம் அதுக்கு பின்னால் அமலாக்கத்துறை வந்து செக் பண்ணக்கூடிய சமயத்துல இரவோடு இரவாக கைது செய்து பிறகு ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அப்புறம் இறுதி ஆபரேஷன் செய்யப்படுது. அது மிகப்பெரிய ஒரு வில்லங்கமா போச்சு. இப்ப இன்னைக்கு வந்து ஜாமீன்ல வெளிவந்தாச்சு. வெளிவந்து மீண்டும் வந்து அமைச்சர் பதவி செந்தில் பாலாஜி கொடுக்கப்பட்டாச்சு. இன்னைக்கு அமைச்சரா இருந்துட்டு இருக்கிறார். அதுக்கும் மிகப்பெரிய ஒரு தகராறு வந்தது. செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சரா நியமிக்க கூடாது அப்படின்னு. இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி அமைச்சராகவும் வந்துட்டாரு, திமுகவில் இருக்கிறாரு. பழைய நிலைமைகள் அடிப்படையில் வந்து அப்பப்ப கோர்ட்ல அட்டன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, அவ்வளவுதான். மற்றபடி ஒண்ணும் கிடையாது. ஆனா அண்ணாமலையினுடைய ஊழல் சம்பந்தப்பட்ட வகையில் ஏகப்பட்டது செந்தில் பாலாஜியினுடைய வாயில பலவிதமா சொல்லப்படாவிட்டாலும் கூட இப்ப திருச்சி சூர்யா சொல்றார். என்ன சொல்றாருன்னா, செந்தில் பாலாஜி குறை சொல்லக்கூடிய அளவுக்கு அண்ணாமலை மிக உயர்வானவர் அல்ல, செந்தில் பாலாஜியை குறை சொல்லுவதற்கு இவருக்கு என்ன யோகியதை இருக்கு, இவரு மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கு, நான் இந்த ஃபைலை வெளியிட போறேன், அண்ணாமலை ஃபைல்ஸ் நம்பர் 1 அப்படின்னு நான் வந்து அவருடைய ஊழல் குற்றச்சாட்டை வெளியிட வச்சுப்படி சொல்றாரு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்பவும் முடியல. முதல்ல சொன்னாரு தமிழிசையை சொன்னாரு, இப்போ வந்து அண்ணாமலையை சொல்றாரு. விடணும்னா உடனே விடணும், கேட்டா வந்து நான் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருக்கத்தில் வெளியிடுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட். இப்போ வந்து நாளையோ மறுநாளை வெளியிட போகிறேன்னு கூட சொல்றாரு. வெளியிட்டாதான் உண்மை. இருந்தாலுமே கூட சில பரபரப்பான விஷயங்களுக்கு திருச்சி சூர்யாவை பொறுத்த வரைக்கும் பஞ்சமில்லை என்பது நிதர்சனமான உண்மையாக இருந்தாலுமே கூட அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது அது பார்த்தாதான் தெரியும். அண்ணாமலையின் சம்பந்தப்பட்ட வகையில ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அப்படிங்கிறது இவர் மூலமாக தெரிந்தாலும் அது ஆதாரபூர்வமாக வெளியிட இல்லையா, என்ட் ஆஃப் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறாரு. அப்ப வெளியிடுறப்ப பார்ப்போம். ஆமா, அலிபாபா 40 திருடர் படம் அற்புதமா இருந்தது, சூப்பரான படம். ஆனால் இவர் சொல்லக்கூடிய அண்ணாமலையும் 28 கூட்டாளிகளும் அப்படிங்கிற அந்த வீடியோ எப்படி இருக்க போதோ வரும் காலங்களில் தெரியும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.